குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை கிண்டி அரசு மருத்துவர் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும் விரிவான விசாரணை நடத்தவும் ஆணையிட்டுள்ளேன். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பட்ட பகலில் நடந்த இந்த துணிகர சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் அறிக்கை. ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி திருச்சியில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயனை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக செய்திகள் வந்தன. அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. தனது ஆட்சியின் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்துவிடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை ஸ்டாலின் எடுக்க வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. பலமுறை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஒவ்வொரு முறையும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என கூறுவதோடு மட்டுமே நிறுத்திக் கொள்வது மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார். கடந்த 3.5 ஆண்டு திமுக ஆட்சியில் ரயில், பேருந்துகளில் பயணிப்போருக்கு பாதுகாப்பு இல்லை. அரசு ஊழியர்களுக்கு, மருத்துவமனைகளில் பணிபுரிவோருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அவல நிலைதான் நிலவுகிறது. அதே சமயம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் ரவுடிகளும், சமூக விரோதிகளும், கொலைக்காரர்களும், பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். வேலைநிறுத்தம் செய்யும் டாக்டர்களிடம் அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி டாக்டர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார்.